தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். அதே சமயம் டேஸ்ட்லேயும் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாயசத்தை ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற இந்த பாயசம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு முறை கழுவிட்டு திரும்பவும் அதே கடாயிலேயே சேர்த்து 2 கப் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. பாசிப்பருப்பு நல்லா குழவாக வெந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம 1.5 கப் வெல்லம் சேர்க்க போகிறோம். நம்ம சேர்க்க போகிற பாசிப்பருப்புக்கும் ரவைக்கும் இந்த 1.5 கப் வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 1/2 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1.5 கப் வெல்லத்தை நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 3/4 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரவை கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். இது 5 டேபிள் ஸ்பூனாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். ரவையோட தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரையும் வறுத்தாச்சு. இப்போது தண்ணியை தனியாக சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதை 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணிங்கிற மாதிரி சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதோடையே சேர்த்துக்கலாம். ரவையும் பாசிப்பருப்பையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ஹெல்த்தி ஸ்வீட் ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்வீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாயாசம் ஆறின பிறகு நல்லா திக்காயிடும். அதனால் செய்யும்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால இன்னும் நல்லா திக்காகவே இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாயாசம் செஞ்சு முடிக்கிற வரையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. கடைசியாக நம்ம வறுத்த முந்திரியையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான இந்த பாயாசத்தை கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருடைய பாராட்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.